நிறுத்தி குருவடி சரணம் திருவடி சரணம். அன்னையின் அருள் வாக்கு. இயற்கையோடு ஒன்றி வாழ்வது சிறப்பு. குளிர் சாதனங்கள், மின் விசிறி இவையெல்லாம் செயற்கை. இயற்கையானதுதான் சிறந்தது. நீராகாரத்தையும் பழைய சோற்றையும் சாப்பிட்டு பார். பழைய சோறும் பழைய வாழ்க்கை முறையும் தான் சிறந்தது. இயற்கையோடு ஒன்றி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். மேல்மருவத்தூர் அன்னையின் அருள்வாக்கு புத்தகத்திலிருந்து பாகம் 2 பக்கம் 210. இது அம்மாவோட அருள்வாக்கு புத்தகத்துல இங்க கிடைக்குது. இந்த அருள்வாக்கு வேணுன்றவங்க அந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். அம்மா என்ன சொல்றாங்க? தாய் அப்படின்னாலே இயற்கை. நம்ம அம்மா பஞ்சபூதம், அதை தான் வலியுறுத்தி சொல்வாங்க. ஏன் இயற்கையோடு வாழணும்? நம்ம இன்னைக்கு கரண்ட் இருக்கு, ஃபேன் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏசி இருக்கு, டிவி இருக்கு, நோயும் இருக்கு, நொடியும் இருக்கு. நோய் வந்தா நொடி வருது. நொடி வரும்பொழுது மரணம் நம்மளை தேடி வருது. அம்மா தாய் தன் குழந்தைய நோய் நொடியின்றி சீரும் சிறப்புமாக எல்லாம் நிறைவா வாழணும்னு தான் இயற்கையோட வாழணும்னு சொல்லியிருக்காங்க. மின் விசிறி, இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வேத்து போச்சுன்னா ஃபேன் போட்டுக்கோன்னு சொல்றாங்க. அம்மா அறிவியல் தெரியாதவர்களா? அறிவியலையும் படைச்சவங்க அம்மா தான். ஏன் மின் விசிறி வேணான்னு சொல்றாங்க பாருங்க. நமக்கு தெரிஞ்சு பனை ஓலையில இருக்கிற விசிறி, பேப்பர் விசிறி கூட விசிறுவோம். ஆனா நம்மள மாதிரி சாமானியர்கள் பனை ஓலை விசிறியால விசிறிக்குவாங்க. பனை ஓலை விசிறி குளிர்ச்சியை தரும். வேர்வையால வரக்கூடிய வியர்க்குரு வராது. வாதம், பித்தம், கபம் சொல்லக்கூடிய 3 பெரும் குற்றங்களால் வரக்கூடிய வியாதிகள் வராது. பனவோலை விசிறியில அவ்வளவு இருக்கா? ஆமா. அப்புறம் வெற்றிவேர் விசிறி இருக்கு. இயற்கையா இருக்கிற விசிறி வெற்றிவேர் விசிறி. எல்லார் வீட்லயும் அந்த காலத்துல வெற்றிவேரை தண்ணியில நினைச்சு விசிறியா செஞ்சு வீசிக்குவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த ஏசி, நேச்சுரல் ஏசி வெற்றிவேர். வெற்றிவேர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, உடலுக்கு குளிர்ச்சியை தரும். குளிர்ச்சினா கோல்டு ஃபீவர் வராது. குளிர்ச்சினா ரெஃப்ரிஜரண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய மருத்துவ குணம் இருக்கு. நோயை போக்கக்கூடிய தன்மை அந்த வெற்றிவேர் விசிறிக்கு இருக்கு. அப்புறம் நம்ம சாமி கோயில பார்த்தோம்னா, சில கோயில்கள்ல செம்பால செஞ்ச விசிறி சாமிக்கு கடைசியில விசிறுவாங்க. கொஞ்சம் வசதியான கோயில்ல வெள்ளியால செஞ்ச விசிறிய வச்சு சும்மா சாமிக்கு அப்படி காட்டுவாங்க. அது சும்மா காட்டுறது இல்ல. அந்த வெள்ளி விசிறி ஏன் வீசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிய அந்த சாமி மேல போய் படாம இருக்கிறதுக்காக சாமிக்கே வெள்ளி சாமரம் வீசுவாங்க. அதே மாதிரி அரசர்கள்லாம் பட்டு விசிறி வீசிக்குவாங்க. பட்டு சாமரம் சொல்லுவாங்க. அந்த பட்டு அரசனுக்கு கண்ணேறு படாமலும் நம்ம கண் திருஷ்டியால் வரக்கூடிய நோய்களும் விலகும்னு சொல்லுவாங்க. அப்போ அம்மா ஏன் மின் விசிறி வேணான்னு சொல்றாங்கன்னா, தன் குழந்தைகள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணுன்றதுக்காக தான் விசிறி விசிற சொல்றாங்க. விசிறி விசிறும்போது உடல் கைகளுக்கு வேலை, காற்றும் வரும், நம்ம எக்ஸசைஸும் ஆகும். இன்னொன்னு இயற்கையான தூக்கம் வரும். அதனாலதான் மின் விசிறி வேண்டாம், ஏசி வேணான்னு சொல்லியிருக்காங்க. குளிர்சாதனம் ஏன் வேண்டாம்? ஃப்ரிட்ஜ் ஏன் வேண்டாம்? நம்ம மாவரைச்சி வச்சு யூஸ் பண்றோம், பால் வச்சு யூஸ் பண்றோம். க்ளோஸ்டு சர்க்கிள்ல இருக்கக்கூடிய இடம், எல்லா ஈரப்பதம் இருக்கக்கூடிய எல்லா கண்டெய்னர்லையும் ஃபங்கஸ், ஈஸ்ட், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அபரீதமா வளரும். காய்கறிகள் மேல நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிருமிகள் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம்? லேசா தண்ணியில அலசிட்டு கழுவி சாப்பிடுவோம். வெளியில விற்கிறத வீட்டுக்குள்ள வச்சு வீட்டுக்குள்ள வளர்த்து அந்த கிருமிய நம்ம என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். சிம்பிளான வார்த்தை, ஒத்த வார்த்தை. குருன்னு வார்த்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அம்மா மருத்துவச்சின்ற வார்த்தையில எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ரிட்ஜ் வேணாம், மின்விசிறி வேணாம். ரெண்டுத்துக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி நீர் ஆகாரம்னா பழைய சோறுனா ரெண்டும் ஒண்ணு போலதானே தெரியுது? இல்ல, ரெண்டுமே வேற வேற. ஆனா அந்த அருள்வாக்கு பாத்தீங்கன்னா, பொதுப்படியா அம்மாவோட அருள்வாக்குகள் பாத்தீங்கன்னா 2 வார்த்தையில திருக்குறளை விட பல மடங்கு பொருள் பொதிந்துள்ளது. நீர் ஆகாரம்ன்றது நம்ம தண்ணிய வெந்த சாதத்தை, முதல் நாள் வடிச்ச சாதத்தை 12 மணி நேரம் தண்ணி ஊத்தி வடிச்சு மறுநாள் காலையில கை போட்டு கரைச்சு அந்த தெளிவு வருது பாருங்க, உப்பு போட்டு வர அந்த தெளிவு தான் நீர் ஆகாரம். அந்த மேல இருக்க தெளிவு நீர் ஆகாரம். பழைய சோறுனா அடியில இருக்க தங்கி இருக்க செடிமெண்ட், இந்த சாத கூழ் இருக்கு பாத்தீங்களா,
மோரோ ஏதோ போட்டு கரைச்சிருப்பாங்க. அந்த சோறு வந்து பழைய சோறு. இதுக்கு வேற குணம், அதுக்கு வேற குணம் இருக்குதுன்னா கண்டிப்பா ரெண்டுத்துக்கும் வேற வேற குணம் தான் இருக்கு. ஏன் அம்மா சொல்லிக்கலாம் பழைய சோறு சாப்பிட்டு போ அப்படின்னா தண்ணி ஊத்தி குடிச்சிட்டு போனா தெளிவா 2 வார்த்தைகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீராகாரம், பழைய சோறு. நீராகாரம் ஒரு 2 டம்ளர் குடிச்சிங்கன்னா உடல்ல இருக்கிற HCl, வயிற்றுல இருக்கிற அல்சர் கம்மியாகும். நிறைய பேர் நினைப்பாங்க பழைய சோறு சாப்பிட்டா அல்சர் ஜாஸ்தி ஆகும்னு. இல்ல, அதுல இருக்கிற ப்ரோபயாட்டிக். இன்னைக்கு அல்சர் இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஏகேடிக் கிட்னு ஒரு 4 வாரத்துக்கு மாத்திரை தருவாங்க. அதுல இந்த ப்ரோபயாட்டிக் மாத்திரையும் சேர்ந்துருக்கும். அது அம்மா அந்த நீர் ஆகாரம் சொல்ற தெளிவு தண்ணிய தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அல்சர் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்னு, இந்த அல்சர் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ், வீட்டுல திட்டு வாங்குறது, குழந்தைகிட்ட போராடுறது, வாழ்க்கை பிரச்சனை, இது எல்லாமே எளிமையா போக்குறது இந்த நீர் ஆகாரம். ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அல்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மருத்துவத்துல. நீங்க என்னதான் மாத்திரை போட்டாலும் அல்சர் போவாது. பெண்களுக்கு வயிற்றுச்சல் இருக்கும். ஏன்னா கணவன் கிட்ட திட்டு வாங்கி எல்லார்கிட்டயும் அந்த ஸ்ட்ரெஸ் எப்ப குறையுதோ அந்த அல்சர் அப்பதான் போகும். இதுக்கு மாத்திரை இருக்கா? அறிவியல்ல மாத்திரை கொடுப்பாங்க, நிறுத்தினீங்கன்னா திருப்பி வரும். ஆனா அம்மா சொல்ற தெளிவான வார்த்தைகள், நீர் ஆகாரத்தை குடித்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கோபம் ஃபர்ஸ்ட் நீங்கும். யாருன்னா திட்டினா தாங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் கம்மியாகி தாங்கக்கூடிய சக்தி வரும். அதனால்தான் அந்த நீர் ஆகாரம்ன்ற வார்த்தைய தெளிவாக அம்மா சொல்லியிருக்கிறாங்க. பக்கத்துல பழைய சோறு. பழைய சோறு ஏன் சாப்பிடணும்? அது மேல இருக்க தண்ணி நம்ம குடிச்சிட்டோம்னா கூட அடியில இருக்கிற சோற்றில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், லாக்டிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா அந்த சாதத்தில் தான் கரைஞ்சு பதப்படுத்தி சோறு என்ன பண்ணும், நஞ்சு போயிருக்கும். அந்த சோறை நம்ம கையில கரைக்கும் பொழுது இரும்பு சத்து அதிகப்பட்டு அதை சாப்பிட சொல்லியிருக்காங்க அம்மா. பெண்களுக்கு உதிரப்போக்கு ஏற்படுறதுனால நம்ம தண்ணி குடிச்சிட்டா வயிறு ரொம்பிதுன்னு விட்டுறக்கூடாது, அந்த சாதத்தையும் கரைச்சி சாப்பிடணுன்றதுனால தான் 2 வார்த்தையா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தெரியாம நம்மள மாதிரி எல்லாம் சொல்ல, தெரிஞ்சு பொருள் புரிஞ்சு 1000 மருத்துவத்தை தெரிஞ்ச ஒரே ஒரு மருத்துவச்சி அம்மா தானே. அப்போ இது 2ஐயும் தனி மேம்போக்கா பார்த்தா ஒண்ணு இல்ல, நீராகாரம் குடி, பழைய சோறு சாப்பிடு, 2 ஒண்ணு தானே? இல்லவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், 2மே வேற வேற. அறிவியல் ஆராய்ச்சி புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 2த்துக்கும் வேற வேற பலன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ப்ளீடிங் அதிகமாகுதோ அவங்களுக்கு பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாகி ரத்த போக்கினால் ஏற்படக்கூடிய ரத்த சோகை தீரும். இன்னொன்னு, ஸ்ட்ரெஸ் போகும். பெண்களுக்கு முக்கியமா வர்றது ஸ்ட்ரெஸ், கோவம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது எல்லாமே போகும். பழைய வாழ்க்கை முறை தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது மேம்போக்கா பழைய சோறுக்கு மட்டும் சொல்லல, இன்னொரு விஷயத்த சொல்றேன். பெண்களுக்கு கருப்பையில் ஏற்படக்கூடிய, எஸ்பெஷலி இது ஏன் சொன்ன பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜென்ஸ் இல்ல லேடிஸ்க்கு தான், கருப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய கட்டி, அடினோமயோசிஸ், ஓவேரியன் சிஸ்ட், இத 3த்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த பழைய சோறுக்கு இருக்குது. இந்த பழைய சோறு சாப்பிட்டா நீங்குமா? அதுக்கு யார் சாட்சி இருக்கிறாங்க? இதோ நான் இருக்கிறேன். ஏன்னா அம்மா சொல்லி நான் 15 வருடங்களாக நான் சாப்பிட்டேன். கருப்பை கட்டிக்கு கரையுமா? கரைஞ்சது இதே ஆதிபராசக்தி மருத்துவமனையில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் நான் வச்சிருக்கேன். என்னோட ஓன் ரிப்போர்ட் இருக்கு. அப்ப இந்த பழைய சோறு எப்படி கருப்பையில டாக்டர் கட்டி ஆபரேஷன் பண்ணி தான் கர்ப்பப்பைய தூக்கி போடுறாங்க, கருமுட்டை பைய வெட்டி தான் போடுறாங்க. போகுமா? போச்சு. அப்போ அறிவியல் உண்மைக்கு நம்ம வெளியில யாரும் தேடி போக வேண்டாம். ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு பக்தையும், ஒவ்வொரு பக்தரும் அம்மா சொல்கின்ற ஒரு மருத்துவத்திற்கு சாட்சியாகவே இருக்கிறோம். ஆனா நம்ம வெளியில சொல்றது இல்ல, சொன்னா மட்டும்தான் இனிமே நம்ம எல்லாம் போய் பழைய சாதம் சாப்பிடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு இயற்கையோடு ஒன்றி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. இதுக்கு இன்னைக்குதான் அது நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இயற்கையோட நம்ம ஒன்றி வாழ்ந்திருக்கோமா? வழிபாடுல கண்டிப்பா எல்லாருக்கும் இயற்கையோட வழிபாடுல ஒன்றி இருக்கோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அம்மா சொன்ன மாதிரி பெண்களுக்காக எஸ்பெஷலி இன்னைக்கு குருவார வழிபாடே நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்லணும். அங்க பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு பிரசாதமா ஆப்பிள் வச்சிருக்காங்க. பெண்களுக்கு எப்படியுமே டெலிவரி ஆச்சுன்னா பைல்ஸ் வரும் எனிமா கொடுக்கறதுனால. இந்த பைல்ஸ் எப்ப போகும் எப்ப வரும்னு நமக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. இந்த ஆப்பிளை வெட்டி சாப்பிட்டீங்கன்னா, வெறும் ஆப்பிளை வெட்டி, அரை ஆப்பிள் தான் வெட்டி மிக்சியில் அடிச்சு சர்க்கரையெல்லாம் சேர்க்காம ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா பைல்ஸ் போகும். அம்மா ஒரு பிரச்சனை தீர்த்துச்சா? ஆரஞ்சும் சாத்துக்கொடியும் வச்சிருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல தீரவே தீராதுன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு நம்ம தப்பு செய்யல, பொது கழிப்பிடத்தை பயன்படுத்தக்கூடியதுனாலயோ வரக்கூடிய பெண்களுக்கே வரக்கூடிய பால் வினை நோய், அந்த நோய்க்கு இன்ன வரையும் உலகத்துல நிரந்தர தீர்வு கிடையாது. ஆனா அந்த தீர்வை கொடுத்துட்டு போனவங்க அம்மா. இது சொல்லிதான் ஆகணும். ஏன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், எஸ்டிடிக்கு இன்னைக்கு மருந்து இல்லை. டைம் பீயிங்
ஊசி போட்டுக்கலாம், அட்மிஷன் ஆகி மருந்து போட்டுக்கலாம். பெண்கள் வலியால் துடித்து கருப்பை கேன்சர் செர்விக்கல் கேன்சர் இறக்குறாங்க. ஒண்ணுமே இல்லை, அந்த சாத்துக்கொடியும் ஆரஞ்சையும் பிழிஞ்சு வெறும் வயிற்றுல காலையில 1 டம்ளர் வெந்நீர்ல தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தோம்னா பால்வினை நோய்ங்க சொல்லக்கூடிய அந்த வியாதி போகும்னு சொல்லி அம்மா அருளால டாக்குமெண்டேஷன் பண்ணி இன்னைக்கு இந்த புத்தகங்கள்ல வெளியில வந்திருக்கு. ஆனா அது யாருக்குமே அவ்வளவா நம்ம பெருமையா பேசல, பெருமையா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அப்பேற்பட்ட மருத்துவத்தை சொன்னவங்க, கொரோனாவுக்கு மருந்து சொன்னவங்க அம்மா. அதே மாதிரி பெண்களுக்கு தீரவே தீராது, மருந்தே இல்லை அப்படின்னு சொன்ன வியாதிக்கு ஆரஞ்சையும் சாத்துக்கொடியும் வெந்நீர்ல பிழிஞ்சு குடிச்சு வியாதியை நீக்கினவங்க அம்மா. இதை நாங்க பெண் பக்தர்கள் சொல்லி டாக்குமெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அது யூடியூப்ல பங்காரம்மா குளோபல் யூடியூப்ல பாத்தீங்கன்னா இது வெளியில வந்திருக்கு. ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு சொல்லுங்க, வெள்ளப்படுதல், உதிரப்போக்கு நிக்காம இருக்கு, இவங்களுக்கெல்லாம் அந்த ஆரஞ்சு சாத்துக்குடி குடிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மருந்து பாருங்க, சுத்தி இளநீர் வச்சிருக்காங்க. இளநீருக்கு மேல ஒரு தாமரை, பக்கத்துல ஒரு விளக்குல முக்கூட்டி எண்ணெயை ஊத்திருக்காங்க. இந்த இளநீர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாம் தெரியும், பெண்களுக்கு முகப்பருவு வந்தா விபூதியில குழைச்சு பூசினா போகும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஜுரத்துக்கும் அந்த பூச சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுல ஒரு ஸ்பெஷல், எல்லா விபூதி பூசினாலும் போவாது. ஏன் ஆலய விபூதின்னு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விபூதியில அம்மாவோட அருள் இருக்கு, மருத்துவ ரீதியான பலன் இருக்கு. பசுஞ்சாணத்துல திருநீற்று பச்சையில சேர்த்து உமியோட சேர்த்து எரித்தெடுத்த விபூதி அது. அந்த விபூதி இளநீர்ல குழைச்சி போடும் பொழுது மூட்டு வீங்கி போய் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, ஜுரம் வந்தா அதே இளநீர்ல விபூதி கலந்து உடம்பு முழுசும் பூசுறோம். முகப்பரு வந்தாலும் பூசிக்கலாம். இங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தாமரைப்பூ வச்சு பக்கத்துல ஒரு விளக்கு வச்சிருக்காங்க. தாமரைப்பூவை பெண்கள் சூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தாமரைப்பூ இங்க வச்சிருக்கிறோம். இது மிகப்பெரிய நோயை தீர்க்குதுன்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இங்க யாரெல்லாம் வழிபாடுக்கு வந்திருக்கிறாங்களோ, முக்கூட்டு எண்ணெயின் தீபத்தில் வெளிப்படுகின்ற தீச்சுடர், பக்கத்துல இருக்கக்கூடிய நிலிம்பியம் ஸ்பீசியோசம் சொல்லக்கூடிய தாமரை மலர்ல இருக்கக்கூடிய கார்டிசோல், நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோனான பிபி ஏறுது பார்த்தீங்களா, கோபம் வருது பார்த்தீங்களா, அந்த கோவத்தை குறைக்குதுன்னு சொல்லி சித்த மருத்துவம் சொல்லுது, ஆராய்ச்சிகள் சொல்லுது. இப்போ நமக்கு எல்லாம் இங்க தாமரைப்பூவும் பக்கத்துல முக்கூட்டி எண்ணெயை விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்களா, நம்மள அறியாமலே நமக்கு இங்க வழிபாட்டுல கலந்துக்கும் போது கோபம் குறைஞ்சு அமைதியான மனநிலையை இன்னைக்கு யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க. இந்த பூவுல அவ்வளவு பெரிய மருத்துவ குணமும் இங்க வச்சிருக்க இடத்துலயும் இருக்கு. இன்னைக்கு இயற்கை வழிபாடு, தாய் வழிபாடுன்றது இதுதான். அது நம்ம தெரியாம பூ அலங்காரம், ஏதோ இளநீர் அலங்காரம், ஏதோ ஒரு பிரசாதம் நினைக்கிறோம். அத்தனையும் மருந்துகள். வேப்பலை வச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு அரை இடுக்குல வரக்கூடிய படைகள், வேப்பலைய வெண்ணெயில அரைச்சு பூசினா போயிடும். நம்ம வெளியில சொல்லவே கூச்சப்படுவோம். அது வச்சிருக்காங்க. துளசி, தீக்காயம் பட்டுக்கிறோம் இல்லையா அடிக்கடி, அந்த கருப்பு போடணும்னா பண்ணுவோம், ஆயின்மெண்ட் போடுவோம். வெண்ணெயில அரைச்சு துளசியை பூசினா போயிடும். இது எல்லாம் அம்மா சின்ன சின்ன மருந்தா சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பெரிய மருந்து எல்லாமே. எவ்வளவு விஷயங்களை தாய் இயற்கை தெய்வங்களோடு இயற்கை வழிபாடோடு இன்னைக்கு வழிபாட சொன்ன அருள் வாக்கு. இந்த 4 லைனுக்கு இத்தனை பெரிய வழிபாட கொடுத்திருக்காங்க. அப்போ அம்மா சொல்ற மாதிரி இயற்கையோடு நம்மளால ஒன்றி வாழ முடியலனா கூட, டிவி ஃபேனு செல்போன்லாம் இருந்து வீட்டுல வாழ முடியலனா கூட, வியாழக்கிழமையில குரு வழிபாடுல இந்த 2 மணி நேரம் கலந்துட்டோம்னா அத்தனை இயற்கை வழிமுறைகளும் இயற்கை வழிபாடும் நம்ம சேரும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். அம்மா செய்யறது இங்க 2 வைத்தியம் செஞ்சிருக்காங்க இங்க நமக்கு எல்லாருக்குமே. ஆன்மீக வைத்தியம், அம்மாவுக்கு அபிஷேகம், ஆராதனை, கூட்டு வழிபாடு, தியானம். உடலுக்கான வைத்தியம் இந்த மருந்துகள். அப்போ அம்மா மிகப்பெரிய மருத்துவச்சியா, மருவத்தூர் நாளைய மருந்தூராக மாறி இன்னைக்கு வந்திருக்கு. எல்லாரும் அம்மாவோட மருந்துகளை பயன்படுத்தணும்னா இங்க இருக்கு பாருங்க புத்தகம், 5 பாட்டு வந்திருக்கு, வாங்கி படிங்க. அருள் வாக்குகளை தினமும் ஒரு நாளைக்கு 1 படிக்கலாம். 1 படிச்சா அதோட அர்த்தங்கள் ஆயிரங்களாக விளங்கும். வேற ஏதாவது டவுட் இருந்தா, மருத்துவ சம்பந்தமா டவுட்ஸ் ஏதாவது இருந்தா இதை முடிச்சிட்ட பிறகு தனியா கேட்டுக்குங்க. நன்றிம்மா. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.